ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த 2 கலரில் இருக்க பேங்கிள்ஸ் தான் 2 விதமாக டிசைன் பண்ண போகிறேன். அதுக்காக நான் 3M ஒயிட்டு ரவுண்டு குந்தனும் அதுக்கு மேட்சிங்காக நான் வந்து டார்க் க்ரீன் கலர் ஸ்கொயர் குந்தன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் பேங்கிளில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 3M ரவுண்டு குந்தன் மேலே 2 கீழே ஸ்கொயரை வந்து நேராக வைக்காமல் கிராஸாக டைமண்ட் மாதிரி வச்சுட்டு இந்த 2 குந்தனை ஒட்டணும். ஏன்னா இது 5mm பேங்கிளில் 3mm 2 ஒட்டும் போது பக்கத்தில் எவ்வளோ கேப் இல்லாமல் ஒட்டினாலுமே சைடில் கொஞ்சம் வெளியில் வரதான் செய்யும். ஏன்னா இது 6mm 7mm பேங்கிள்னால் கரெக்டாக இருக்கும். அந்த ஸ்கொயர் குந்தன் ஓரளவுக்கு கரெக்டாக அது சீட் ஆகிடும், அதுலேயும் லேஸாக வரும். ஸோ ரெண்டுமே கொஞ்சம் வெளியில் வரதான் செய்யும். இதை பார்த்துட்டு டிசைன் பண்ணும்போது ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப நேரம் தான் ஆச்சு. ஆனால் ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இந்த டிசைன் எனக்கு எங்கேயோ பார்த்தா மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஞாபகம் வந்தது. அதனால கன்ஃபார்மாக தெரில. உங்களுக்கு யாருக்காச்சும் இந்த மாதிரி டிசைனை நீங்கள் வேறு எதுலையாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஸோ பேங்கிள்ஸ் நான் சொல்லவே இல்லை, வேறு எதுலையாச்சும் மேபி 90s கிட்ஸுக்கு நிறைய ஞாபகம் வந்திருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இது ஃபுல்லாகவே இந்த பேங்கிள் ஃபுல்லாகவே இது தான். ஒரு க்ரீன் ஸ்டோன், அதுக்கு கீழே 2 ஒயிட் குந்தன். ஸோ இந்த பேங்கிள் ஃபுல்லாக இதே தான் டிசைன் பண்ண போகிறேன். இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாக இதே டிசைன் தான். ஃபுல்லாக நான் டிசைன் பண்ணிட்டேன். இந்த டிசைனை பார்க்கும்போது ஒட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் தான் தோணுச்சு. ஆனால் ஒட்ட ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஓரளவுக்கு கொஞ்சம் வேகமாகவே டிசைன் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது பிங்க் கலருக்கு குந்தன் வந்து பிங்க் கலரில், மெஜந்தா பிங்க் கலரில் ட்ராப் ஷேப் எப்படி வைக்கணும்னா, இந்த முனையில் கூசாக வருது இல்லையா ட்ராப், அந்த இடம் வந்து ஆப்போசிட்டில் பார்க்கணும். ஸோ குண்டா தடியாக வர இடத்த பக்கத்தில் ஒட்டி வைக்கணும். ஒட்டி வச்சுட்டு இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி க்ரீன் பேங்கிள் பண்ணும்போது எப்படி 3M ஒயிட் குந்தனை பக்கத்தில் ஒட்டினோமோ, இதில் மெலிசா வர இடத்துல அந்த இடத்துல 2 செராமிக் கோல்ட் கலர் அதே மாதிரி ஒட்டணும். இதே மாதிரி தான் இதில் வந்து ஸ்கொயரில் வந்து ஒரு ஸ்கொயருக்கு கீழேயும் 2 ஒட்டணும் இல்லையா? இது ஒரு பேர், அதாவது ஒரு ஜோடி, ஒரு ட்ராப் ஷேப் இந்த பக்கம், ஒரு ட்ராப் ஷேப் அந்த பக்கம் ஓட்டிட்டு அதுக்கு கீழே இதே மாதிரி 3M குந்தனை ஒட்ட போகிறோம். இதே மாதிரி இதுலேயும் 3M குந்தன் கொஞ்சம் வெளியில் வரதான் செய்யும். அந்த ட்ராப் ஷேப் வெளியில் வராது, அது ஃபுல்லாக உள்ளே சீட் ஆகிடும். அதுக்குள்ளேயே தான் இருக்குது, அது 4mm தான் இருக்குது, அதனால் அது கரெக்டாக இருக்கும். இது மட்டும்தான் கொஞ்சம் வெளியில் வரும். ஸோ இதில் வந்து 2 குந்தனுக்கு கீழே இதே மாதிரி தான் இதுலேயும் பேங்கிள் ஃபுல்லாக டிசைன் பண்ண போகிறேன். அதில் ஒன்று கீழே வரும், இந்த 2 கீழே வரும். ரெண்டுமே டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் டைமிங் ரொம்ப இழுத்துருச்சு. நம்ம இந்த டைமில் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த டைம் வரல. ஏன்னா இது 3M குந்தன் குட்டியாக இருக்குல்ல, அது ஒட்டும் போது டைம் எப்படி போகுதுன்னே தெரில. டைம் ரொம்ப இழுத்துருச்சு தான். நீங்கள் இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பேங்கிள் ஃபுல்லாகவே இதே டிசைன் தான். பாருங்கள், நான் இப்போது இந்த பேங்கிள்ஸ் எத்தனை பண்ணியிருக்கேன்ட்டு. க்ரீன் கலர், பிங்க் கலர், க்ரீன் கலர், சேம் 6 பேர்ஸு 12 பேங்கிள்ஸ் இருக்குது. இதில் ரெண்டும் ஒரே டிசைன் தான். சில பேங்கிளில் ஃபினிஷிங் நல்லா வருது, சில பேங்கிளில் வரல. ஸோ அடுத்த க்ரீன் கலர் இதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் இப்படி கிட்ட பார்க்கும்போது உங்களுக்கு இதில் ஏதாச்சும் பார்த்தா மாதிரி இருக்கா? உங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இதே மாதிரி பேங்கிள்ஸ் வேணும்னாலும், இந்த பேங்கிள்ஸ் செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.